சு சு ஒரு வத்தல் காய வைக்க முடியுதா, ஒரு பொருள் காய வைக்க முடியுதா, உடனே பறந்துகிட்டு வந்துருது. இங்கனே உட்காந்து காய வச்சு எடுத்துட்டு போயிருவோம். ஏட்டி அழகு, அடி ஆத்தி இவ கண்ணுல பட்ட ஒன்னும் உருப்படாதே. சும்மா வாயு நம்ம வருதுன்னு சொல்லுவா. நேரத்துக்கு நம்ம மாங்காய் வேற ஊற வச்சிருக்கோம். இன்னைக்கு மாங்காய் ஊறுகான மாதிரிதான். வாட்டி காசி, என்ன இந்த பக்கம்? ஏட்டி அழகு, என்ன புது கண்டுபிடிப்பா? இது எந்த மருந்து? மருந்தா இல்ல விருந்தா இல்லட்டி, இது மாங்காய். என்னட்டி சொல்லுத, மாங்காவா? ஆமாட்டி, ஊறுகாய் போடலாமேன்ட்டு வெட்டி ஊற வச்சிருக்கேன். அதை என்னத்துக்கு வெயில்ல கொண்டு வாட வச்சிருக்க? வெயில்ல வாட்டி வதக்கி எடுத்து போட்டாதான் நல்லா இருக்குமாமே சொன்னாவே. வாயெல்லாம் ஒரே நமன் வருதுட்டி. நினைச்சேன் இந்த வார்த்தையை சொல்லுவான்னு நினைச்சேன். இந்த 2 துண்டு எடுத்து வாயில போடு. ஏட்டி அழகு, அதுக்கு இல்ல, நீ இந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டியா? பிறகு வெத்தலை பாக்கு எதுவும் வேணுமா? கையில எதுவும் எடுத்துட்டு வரலையே. அந்த கொடுமையை ஏன் வாயால எப்படி சொல்லுவேன்? வாயால தாண்டி பேச முடியும். இல்லாட்டி ஒரு பேப்பர் பேனா தரேன், எழுதி காமிக்கிறியா? பாட்டி இவளே, இப்படிதான் மெயின்ல இருக்க கடைக்கு வெத்தலை பாக்கு வாங்கலான்னு போனேன். அங்க அந்த கொடுமையை கண்ணால பார்த்தோம்ல. என்ன குடும்பட்டி? ஏட்டி, அதான் சீதாலட்சுமி பேத்தி இருக்காள, பேத்தி. சீதாலட்சுமி அக்காவா? ஆமா, சீதாலட்சுமி அக்கா இல்லட்டி, அவைய பேத்தி. சொல்லுட்டி, தெரியுது. ஏட்டி, அந்த புள்ள ஒரு பையன் கூட நின்று பேசுதுன்னா வையா. பாட்டி இவள, இதெல்லாம் ஒரு விஷயம் தூக்கிட்டு வந்துட்டா. இந்த காலத்துல பையனும் பிள்ளையும் நின்று பேசுறது சகஜமாயிட்ட. நம்ம காலத்து மாதிரியா கண்ணால பார்த்தாலே கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாவே. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கண்ணும் கொள்ளை அடித்தல்னு பாட்டுல பாடுதாவே. இவ ஒருத்தி. ஏட்டி, அந்த பிள்ளை அழுதுகிட்டே நான் வீட்டு விட்டு வந்துடுறேன், நீ கூட்டு போங்குது. இந்த பையன் என்னன்னா நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேங்க. என்னட்டி சொல்லுதா? ஆமாட்டி அழகி, நான் சொல்றது உண்மைதான். இந்த விஷயத்தை எப்படியாவது அவி வீட்டுல போட்டு உடைக்கணும். அவிய வீட்டுல சொல்ல முடியும், தெருவுல எல்லாத்திட்டையும் சொல்லணும். சொல்லு உனக்கு அதான பொழப்பு. ஏட்டி, நாளை பின்ன அந்த பிள்ளை வாழ்க்கை பாடாயிடக்கூடாதுல்ல, அந்த ஒரு எண்ணம் தான். மற்றபடி நமக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஆனா என்னெல்லாமோ பேசிச்சு பார்த்துக்க, என் காதுல ஒன்னும் கேட்கல. சரியா கேட்க மாட்டேன்ட்டு. ஏன்னா தூரமா நின்னேன். தூரமா என்னத்துக்கு நின்னா பக்கத்துல போய் கேட்க முடியாதானே லூசு? எப்படி ஒட்டு கேட்கறத பக்கத்துல போய் கேட்க முடியும்? தூரமா தான் நின்று கேட்டேன். ஒன்னுட்டி, அந்த பிள்ளை அந்த பையனை லவ் பண்ணுதுன்னு நினைக்கேன். லவ் இதெல்லாம் அந்த காலத்துல சகஜமாயிட்டு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு தூக்கிட்டு வந்துட்டான். பாப்பா வாண்ட போய் சொல்ல வந்தேன் பாரு. இன்னைக்கு இதை எப்படியாவது அவ வீட்டுல சொல்லி அந்த பிள்ளைக்கு அடியை வாங்கி கொடுக்கணும். நல்ல வேலை மாங்காவுல கைய வைக்கல. வார அவசரத்துல மறந்துட்டேன். 2 துண்டு எடுத்துக்கிடுறேன். இப்பதான் சொன்னேன் மாங்காய் தப்பிச்சிட்டுன்னு, அது பொறுக்கலையா? இக்க கூப்பிடுங்க. ஏட்டி மல்லிகுட்டி, நான் கூப்பிட்டா நல்லா இருக்காது, நீ கூப்பிடு. சாந்தியக்க அடடே, வாங்க மல்லியக்க. என்ன இந்த பக்கம்? இக்க நாளைக்கு என் பிள்ளைக்கு பூ வைக்கும், வந்துருங்கக்க. பூ வைக்கல மூத்தவளுக்கா? ஆமாக்க, இப்பதான் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆமாக்க, 12 படிச்சிட்டு இருந்தா. இன்னும் 12வது தானே படிக்கி. எதுக்கு அவ்வளோ அவசரமா கல்யாணம்? நல்ல வரணும்னு வந்துச்சு, அதான் ஏன் தட்டி கழிக்கணும்னு கட்டி கொடுக்கும். நாளைக்கு பூ வைக்கும்க்கா, வந்துருங்க. சரிம்மா, வந்துடுறோம். பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாங்கக்கா. சரிம்மா. என்ன வண்டி வந்துட்டு போறாளுவோ? அதுவா, அவைய பிள்ளைக்கு பூ வைக்காவலாம், அதான் நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறாவ. யாரு முன்னாடி போறாள்? அவ பிள்ளைக்கா? ஆமாக்க, ஆனா 12 தான் படிச்சிட்டு இருக்கு பார்த்துடுங்க. ஒரு 17-18 வயசு இருக்குமா? இப்பவே கட்டி கொடுக்காவே என்னத்துக்குன்னு தெரியல. எவனையாவது காதலிச்சிருக்கோம், ஊருக்கு தெரியாமதி கட்டி கொடுத்துருவோன்ட்டு கட்டி கொடுப்பாளுவ. அப்படியாக்கா சொல்றிய? ஆமா, பிறகு இவ்வளவு சின்ன வயசுலயே கட்டி கொடுக்கணும்னா காரணம் இருக்கணும்ல. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு நாரம்பே நம்மளே கட்டி கொடுத்துருவோன்னு கட்டி கொடுப்பாளுவோ செல்லுவோ. அவளுவ வீட்டுக்குள்ள நடக்க கதை நமக்கு எதுக்கு? அம்மா, முந்தா நாள் சீட்டு பணம் கட்டணும்ட்டு ஒரு 1000 ரூபாய் வாங்கினாலாட்டி? அட ஆமா, பத்தியிலக்கா மறந்தே போனேன். இருங்க எடுத்துட்டு வரேன். பணம்னா எல்லாரும் மறந்துருவிய வாங்கினத. போய் எடுத்துட்டு வா. அடுத்த வருஷம் நீ வேணா பாரு, யாருதான் முதலமைச்சரா வரவன்னு பாப்போம். யாரு வந்தா என்ன, நம்ம நிலைமை மாறியா போகுது. தங்கம் விலை 70 தாண்டி போகுது. மறுபடியும் யார் வந்தா என்ன 80 தாண்டி போவோம். ஆமாக்க, ஒரு குண்டுமணி தங்கம் எடுக்கணும்னாலும் கையில 10,000 ரூபாய் இல்லாம போக முடியாது. விலைவாசி தான் ஏறதை தவிர நம்ம சம்பளம் உயர மாட்டேங்கி. அதை முத சொல்லு. சம்பளம் உயர்ந்ததானே நம்ம விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஏதும் வாங்க முடியும். அதுவும் சரிதாக்க. இங்க என்ன எல்லாரும் வெளியே இருக்காவே, எப்படி சொல்றது? ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லுட்டி, வேற என்ன செய்ய? ஒரு மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லு. வாங்கட்டி. ஏட்டி, என்ன இந்த பக்கம்? உங்களையெல்லாம் இப்ப கையிலேயே பிடிக்க முடியல. அட நம்ம மல்லி இக்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இவ்வளவு தூரம் வந்திருக்கா, என் மருமவளை தேடி வந்தியம்மா? அது ஒண்ணும் இல்லக்க, வேற ஒரு விஷயமா வந்தேன். அந்த கிறுக்கி எங்கம்மா வீட்டுல இருக்குது. புரியன வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு பயணம்தான் போகுது. நீ அவளை தேடியம்மா வந்தா? இல்லக்க, ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் பிள்ளைக்கு நாளைக்கு பூ வைக்கும், எல்லாரும் வந்துருங்கக்க. பூ வைக்கலா? ஆமாக்க. மாப்பிள்ளை எந்த ஊரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன சாதி? என்ன சுமையிலேயே இப்படி எல்லாம் கேள்வி கேட்கவே?
ஊர்னா 4 கேள்வி கேட்க தான் செய்யும். நம்ம தான் பொறுத்துட்டு போனோம். நீ பதில சொல்லிட்டு வா. மாப்பிள்ள படிச்சிருக்காருக்கா, என்ன 3 டிகிரி 4 டிகிரி படிச்சிருக்காரு. என்னதான் சொன்னவ, நமக்கு தான் ஒன்றும் புரியாண்டிக்கு. தெரிஞ்ச பையதான். சொந்த மாமா, சொந்த தாய் மாமா பையனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க கூடாதுன்னு அந்த காலத்திலேயே பார்த்து பறிக்க கொடுங்க. ஐயோ சொந்தம் இல்ல, ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவிய. சரி சரி, பிள்ளைய நல்லா வச்சுக்கிட்டா போதும், நமக்கு வேற என்ன வேணும். ஆமா, உங்க மாவா இப்பதானக்கா 12 படிச்சு முடிச்சிட்டாமா. ஐயோ 18 வயசு கூட ஆயிருக்காதே. ஏட்டி மல்லிக்குட்டி 18 முடிஞ்சிட்டுன்னு சொல்லு. ஏங்க 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஊருக்குள்ள தெரிஞ்சுன்னா கேஸ் ஆயிரும். சொன்னா இப்போ கேளு. சரிக்கா. இல்லக்கா அவளுக்கு 18 முடிஞ்சு 19 தொடங்கிட்டல. அப்படியா? 12 முடிச்சாலே 18 வயசு தானே நடக்கும் பாவே. இல்ல அவளை ஒரு வயசு பிந்தி தான் சேர்த்திருந்து. இருந்தாலும் கவர்மெண்ட் 21 வயசுல தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அவைய சொல்லுவாங்க, அவளுக்கு வேற வேலை இல்ல, நமக்கு நல்ல வரனா வரும்போது முடிச்சு விட்டுற வேண்டியதானே. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். பொம்பளை பிள்ளையில ரொம்ப நாள் வீட்லயும் வைக்க கூடாது. சரிக்கா, நாளைக்கு 10 to 12 பூ வைக்கும், எல்லாரும் வந்துருங்க. சரிம்மா. ஓடியா ஓடியா, கிளவி கூட்டங்கள் என்ன கேள்வி கேக்குது. ஆமாக்கா பாருங்களா, 19 வயசுங்க. இவ்வளவு சின்ன வயசுல எதுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும்? நீங்க சும்மா இருங்கக்க, அதெல்லாம் கட்டி கொடுக்கலாம். அந்த காலத்துல 13 வயசுல கல்யாணம் முடிஞ்சாலும் இருக்குதுன்னு செய்யறவ. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். எனக்கு கல்யாணம் முடியச்சுல 17 வயசு, என் வீட்டுக்காரர்களுக்கு 16. என்ன சொல்லுதியே, அந்த அண்ணன் உங்களோட இளைய வயசா? அம்மா ஒரு வயசு மூத்தவா நானு. எங்களுக்கு கல்யாணம் முடியச்சுல மீச கூட முளைக்கல. நல்ல வரனா வந்துன்னா தள்ளி விட்டுருவா அந்த காலத்துல. நானும் அப்படி இல்லப்பா, நானும் 25 வயசுல தான் கல்யாணத்தை முடிச்சேன். 25 வயசுல எனக்கு குடும்ப கட்டுப்பாடே பண்ணியாச்சுப்பா. நீங்க எல்லாரும் இப்படி சாதாரணமா நினைக்காதீங்க. இப்படி திடுத்துப்புன்னு கல்யாணம் பண்றாவன்னா அப்ப ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன இருக்கு, வீடு நிறைய பணம் இருக்கு, அதான் கல்யாணத்தை முடிக்காவ. நகை போற பார்க்க பாத்தியா, அதனாலதான் சீக்கிரமா கல்யாணத்தை முடிப்பா. அப்படி இருக்காதுக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல யாரையும் காதலிச்சோ என்னச்சோ அப்படி இல்லாம இருக்கும். ஆமா, இப்ப உள்ள பிள்ளைல எங்க நம்ப முடியுது? இருந்தாலும் இருக்கும், அதானே ஓடுதல்வே. ஏம்மா, அந்த காலத்துலலாம் நாங்க காடு மேடுன்னு கடந்து கம்பு சம்பந்து செத்தோம். ஒரு பையனும் எட்டி பார்க்கல. எட்டி பார்த்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோம்? ஏக்க அந்த அண்ணனுக்கு என்ன குறை? என்னத்த சொல்ல? யார் அங்காக்கா, எப்படிதான் அந்த வேக்காடுக்குள்ள இப்படி சேலையை கட்டிட்டு தெரியலோ தெரியல. என்ன பண்றது டி, என் மாமியார் கடையை வேற வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு அது செய் இது செய்யும் உயிரை வாங்குது. இருந்தாலும் உங்க மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்க. ஏன் டி? முந்தா நாள் கொஞ்சோண்டு சீனி வாங்கலான்னு உங்க வீட்டு பக்கம் வந்தேன். வந்தியா? எப்போ வந்தா? எனக்கு தெரியாது. கேட்டனே, ரங்காக்காவை எங்கன்னு கேட்டனே. குளிக்க போயிருக்கா வேணாம் நிக்கினவ. அந்த கிளவி சொல்லிச்சா நீயே எடுத்து வச்சு சொல்றியா? உங்க மண்ட மேல சத்தியமா உங்க மாமியார் தான் சொன்னாவ. இல்லன்னு கேளுங்க பாப்பா. சொன்னாலும் சொல்லியிருக்கோம் அந்த கிளவி. குசும்பு பிடிச்ச கிளவி இல்ல. அப்புறம் சக்கரை தந்துச்சா இல்லையா? எங்க ஒரு ஸ்பூன் அளவு கூட இருக்காது. கொஞ்சோண்டு சீனி தந்து விட்டு ஏன் பாட்டி இவ்வளோண்டு தரியேன்னு கேட்டதுக்கு எனக்கு சுகருமா, டாக்டர் அளவா தான் பயன்படுத்தணும்னு சொல்றாவன்னு சொன்னாவ. அவிய அளவோட பயன்படுத்தணும். சரி, நாங்களுமா அதான பார்த்தேன், சீனி டப்பா குறைஞ்சுக்கிட்டே வருது. எனக்கு தந்ததுலயே குறைஞ்சிட்டுன்னு சொல்றியே. இவ ஒரு திட்டி ஏட்டி கிளவி அள்ளி அள்ளி திங்குது. நல்ல விஷயம் தானக்க. சீனி 1/4 கிலோ எவ்வளவு தெரியுமா டி? 12 ரூபா. ஆண்டி உங்களுக்கு விவரமே புரியல. சீனி அள்ளி அள்ளி திங்குதுன்னா விடுங்க. புஷ்பா, யாரு வாங்கி வைக்கிறது? ஐயோ ஆண்டி, உங்க மாமியாருக்கு தான் சுகர்னு நீங்களே சொல்றீங்க. சீனி அள்ளி அள்ளி தின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சீனி டப்பா காலியாகும். லூஸ் ஆண்டி, சீனி தின்னு தின்னு சுகர்லாம் கூடும். சீக்கிரமா மண்டைய போட்டுறோம், விடுங்க. என்னட்டி சொல்றா? ஆண்டி லூஸ் ஆண்டி, இவ்வளவு நாள் இது தெரியாமையா இருந்தீங்க? ஆமாக்க, சுகருக்கு சுகர் சாப்பிட்டா சீக்கிரமா போய் சேர்ந்துருவாவில்ல. ஐயோ கடவுளே, இவ்வளவு நாள் இது தெரியாம சீனி டப்பெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டுல தெரிஞ்சேன். இன்னைக்கு வீட்டுக்கு போய் வேலையா 1/2 கிலோ ஜாங்கிரி, 1/2 கிலோ ஜிலேபி, 1/2 கிலோ லட்டு, 1/2 கிலோ பால்குவான்னு வாங்கி என் மாமியார் முன்னாடி கொண்டு வச்சிட வேண்டியதான். பாவம்ல, சாப்பிடட்டும். பாவம் சாப்பிடட்டுன்னு குடிக்கல, சவன் செத்து தொலையட்டுன்னு குடிக்கல. சிரிச்சுக்கிடுங்க. மல்லிகைக்காவையும் ஸ்மெயிலியக்காவையும் பாத்தியாட்டி? இப்ப ஆளை கையிலேயே பிடிக்க முடியல. ஆமா, அவிய பிள்ளைக்கு கல்யாணம் பேசியிருக்காவில்ல, நம்ம 1 மாசத்துக்கு ஆளை பிடிக்கவே முடியாது. எங்களை தான் கூப்பிடுறாவளோ என்னதான் தெரியல. ஆண்டி அப்படி சொல்லுதே, மல்லிகைக்கா கூப்பிடாமையே பிறப்புறாவே. அதுக்கு ஆண்டி, எதுக்கு இவ்வளவு சின்ன வயசுல கல்யாணம் பண்றீங்க? அந்த அண்ணன் கிட்ட நாங்க கேட்டோம், அதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டாரு. அந்த அண்ணன் அப்படிலாம் பேச முடியாவளே. புஷ்பா சொல்றது உண்மைதாக்க, கோவப்பட்டு தான் பேசினாவ. ஹெட்டி, அப்போ கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வர முடியல 2 பேரும்? அது எப்படி வருவியே? நீங்க 2 பேரும் தான் ரோசக்காரியே. ஐயா ஆண்டி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரோசம் பார்க்க கூடாது. நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அந்த அண்ணன் மூஞ்சில முழிக்க கூடாது. ஆனா மல்லிகைக்காக வரலாம். ஆமாக்க, மல்லியக்கா நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காவ, அவளுக்கு சுட்டி வரலாம். ஹெட்டி, அப்போ கல்யாணம் நடக்கும்போது 1 வாரத்துக்கு வீட்டுல சோறு கறியெல்லாம் ஆக்க முடியல. ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க? ஆமா புஷ்பா, ஊர்ல ஒரு கல்யாணம்னாலே ரங்காக்காவும் ராசத்தியாக்காவும் வீட்டுல வாங்கி கொண்டு சேர்த்துருவாவ. இதுல வர மல்லியக்கா வீட்டுல கல்யாணம், சும்மாயா விடுவாவ? இப்படி சொல்லியே நீங்களை கேவலப்படுத்துங்க டி.